23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டன. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளின் கோடைக்கால நேர மாற்றம். நாளை அதிகாலை 1 மணி நேர தூக்கத்தை இழக்கும் மக்கள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாளை மறுதினம் இலங்கை செல்கின்றார். மோடியை எதிர்பார்த்த ஸ்ரீலங்கா அரசுக்கு ஏமாற்றம். இலங்கையில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. இணைந்து செயற்பட மத்திய வங்கி தீர்மானம். பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக யாழில் போராட்டம். இலங்கை கடனால் சூழப்பட்டதாக சுட்டிக்காட்டு. தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள ஐக்கிய அரபு நாடுகளின் முதலீட்டாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. அணு ஆயுதம் தொடர்பில் ரஷ்யா தற்பெருமை. ஆபத்தான ஆயுத போட்டியை தூண்டுவதாக உக்ரைன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளில் நாளை அதிகாலையில் கோடைக்கால நேர மாற்றம் இடம்பெறவுள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகளில் வசிப்பவர்கள் நாளை காலையில் 1 மணி நேர தூக்கத்தை இழந்து கண்விழிக்கும் நிலை ஏற்படும். இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் வரை 1 மணி நேரம் கூடுதலான பகல் நேரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எரிசக்தி ஆற்றலை சேமிக்கும் வகையில் 1973ஆம் ஆண்டு முதல் மேற்குலக நாடுகளில் நடைமுறையில் உள்ள பகல் சேமிப்பு நேரம் என்று அழைக்கப்படும் இந்த நேரமாற்றம் நாளை அதிகாலை இடம்பெறவுள்ளது. பிரித்தானியா தவிர்ந்த ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் நாளை அதிகாலை 2 மணிக்கு 1 மணி நேரம் முன்னதாக சென்று அது 3 மணியாக மாற்றப்படும். பிரித்தானியாவை பொறுத்தவரை இது நாளை அதிகாலை 1 மணிக்கு 1 மணி நேரம் முன்னதாக சென்று 2 மணியாக மாற்றப்படும். எனினும் கடந்த வருட கோடை காலத்தில் இந்த நேரமாற்றத்தை நீக்கும் வகையில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் மார்ச் 2019 ஒரு வரைவு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆயினும் கொரோனா தொற்றுடன் தொடர்புடைய சுகாதார சூழல் காரணமாக இந்த வரைவு வாக்களிப்புக்கு வராத காரணத்தினால் இறுதியில் நேரமாற்றம் இன்னும் நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் புலம்பெயர் தமிழர்களை தடை செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது பொருளாதார நெருக்கடி எழுந்துள்ள போது புலம்பெயர்ந்த மக்களின் முதலீடுகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் இதன் மூலம் புலம்பெயர் தமிழர்கள் மீதான தடை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தேசிய பாதுகாப்பு சார்ந்த விடயம் அல்ல என்பது தெளிவாகுவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்கள் மீதான தடை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இனவாத செயற்பாடாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். அந்த வகையில் ஸ்ரீலங்கா அரசு பொருளாதார ரீதியாக வங்குறுத்தடைஞ்சு இருக்கின்ற இந்த சூழலிலே புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய பொருளாதார பலம் இலங்கையை முற்றுமுழுதாக பொருளாதார ரீதியாக மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்றதும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு அரசு கடந்த காலங்களிலே இதே பலமான புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை தடை செய்த அரசு இன்றைக்கு தங்கள் பொருளாதார ரீதியாக அழிஞ்சு போயிருக்கிற இடத்திலே புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தையாவது பயன்படுத்தி தாங்கள் ஏதோ ஒரு வகையில தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய தடைகளை கூட நீக்கிறதுக்கு தயார் என்ற ஒரு கருத்தையும் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புட ஒரு கோரிக்கைக்கு இணங்கி கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுல என்ன காட்டுதென்றால் அந்த தடை என்றது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இல்லை என்றது நிரூபிக்கும். இதே கோட்டாபய ராஜபக்சவும் இதே மஹிந்த ராஜபக்ச அரசு தான் இதுக்கு முதல் அவர்கள் 2005 இருந்து ஆட்சி செய்த பொழுதும் தடை செய்தார்கள். 2020 இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த பொழுது தடை செய்தார்கள். தடை செய்த பொழுது தேசிய பாதுகாப்பு என்று தான் கூறி தடை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதே தரப்புகள் அந்த தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தை சுட்டிக்காட்டாமல் இல்லாட்டி அதை நல்ல வடிவா மறந்துவிட்டு அந்த தடையை நீக்கிறதுக்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்க தயார் என்ற கருத்தை கூறுகிறார்கள் என்றால் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது. இது வெறும் இனவாதம். ஸ்ரீலங்காவில் நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில்
தற்பொழுது அந்த மாநாட்டில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரே கலந்து கொள்வார் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிகளில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸின் அழைப்பின் பேரில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த விஜயத்தினை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த விஜயத்தின் போது கொழும்பில் நடைபெறும் பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இலங்கை விஜயத்துக்கு முன்னதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எதிர்வரும் 26, 27ஆம் தேதிகளில் மாலைத்தீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி பிம்ஸ்டெக் மாநாடு கொழும்பில் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர்கள் இலங்கைக்கு செல்ல உள்ளதுடன் மியன்மாரின் வெளிவிவகார அமைச்சர் இந்த மாநாட்டில் இணைய வழியாக பங்கேற்க உள்ளார். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்களின் மெய்நிகர் பங்கேற்புடன் 30ஆம் தேதி 5வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமை தாங்க உள்ளார். உச்சி மாநாடு மற்றும் தொடர்ச்சியான கூட்டங்களின் போது பிராந்திய குழுவாக பிம்ஸ்டெக் அடைந்து கொண்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதிநிதிகள் கலந்துரையாட உள்ளனர். இந்த உச்சி மாநாட்டின் போது பிம்ஸ்டெக் சாசனம் ஏற்கப்பட்டு பல சட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட தயார் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதிய அறிக்கையின் சில பரிந்துரைகளை இலங்கை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அத்துடன் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு நேரடியாக பிரதிபலன் கிடைப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் நெருங்கி செயற்பட தயார் என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாணய கொள்கையினை இறுக்கமடைய செய்தல், செலாவணி வீத நெகிழ்வுத்தன்மையினை அனுமதித்தல், வெளிநாட்டு செலாவணி சந்தை கொடுக்கல் வாங்கல்கள் மீதான கட்டுப்பாடுகளை அகற்றுதல், எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் அதிகரித்தல், முக்கிய பண்டங்களுக்கு சந்தை அடிப்படையில் அமைந்த விலை சீராக்கங்களை அனுமதித்தல் ஆகிய மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலையேற்றத்திற்கும் பொருளாதார சீரழிவிற்கும் எதிராக யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆர்ப்பாட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க தமிழர் தேசத்தை அங்கீகரி, எமது இனத்தை அளிக்க பெற்ற ஆயுதங்களுக்கு தமிழர்கள் பொறுப்பாளிகளா? அன்று ஆயுதங்களால் அளித்தாய், இன்று பட்டினியால் அளிக்கின்றாய். தமிழர் தேசத்தை அங்கீகரித்தால் மட்டுமே புலம்பெயர் தமிழர் முதலிடுவர் என்ற கோஷங்கள் எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது பொருளாதார நெருக்கடிகள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மக்கள் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் யாழ் பேருந்து நிலையம் ஒன்றில் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்களும் மற்றும் அயனி ஆதரவாளர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை தமிழ் முஸ்லிம்களை தொடர்ந்து தற்பொழுது சிங்கள மக்களும் இனவாத அரசால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போராட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். சிங்கள மக்கள் இதன் முதல் கட்டமாக அவர்களுடைய கடனுடைய சுமையை நேரடியாக அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 70 வருடங்களாக தமிழினத்துக்கு நடந்த அநியாயம் இன்றைக்கு சிங்கள மக்கள் அனுபவிக்கிறதுக்கு தொடங்கிவிட்டார்கள். இனவாதம் ஒரு எதிரியை நெடுகளும் தேடும். தமிழன் முதலாவது எதிரி, முஸ்லிம்கள் 2வது எதிரி. இப்பொழுது சிங்கள மக்கள் மட்டத்திலேயும் எதிரிகளை தேடுகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யதார்த்தத்தை சிங்கள மக்கள் விளங்கி கொண்டு இந்த தீவிலே வாழுகின்ற அனைத்து தேசங்களையும் அங்கீகரிக்கின்ற, அனைத்து தேசங்கள் அனைத்து இனங்களையும் அரவணைத்து போகின்ற ஒரு பாதைக்கு திரும்பாமல் இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமைகள் மோசமடையும் என்பதை அவர்கள் இன்றைக்காவது விளங்கி கொண்டு அதற்குரிய வகையிலே அவர்களுடைய தலைவர்களையும் எதிர்காலத்திலே தீர்மானிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இலங்கை கடலால் சூழப்பட்டதா கடனால் சூழப்பட்டதா என்று அச்சங்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுகாஸ் ஆர்ப்பாட்டத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கை தீவு கடலால் சூழப்பட்டிருக்கிறதா அல்லது கடனால் சூழப்பட்டிருக்கிறதா என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்குள் சென்றிருக்கிறது. கையிருப்பிலே காசு இல்லை.
மக்கள் பானுக்கும் கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் மண்ணெண்ணெய்க்கும் பருப்புக்கும் வரிசையிலே நிற்க வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கம் மத்திய வங்கியிலே பில்லியன் கணக்காக மோசடி செய்தார்கள், களவெடுத்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே தன்னுடைய நண்பர்களுக்கு வரி சலுகைகளை வழங்கி நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானத்தை தன்னுடைய நண்பர்களை கொள்ளையடிக்க விட்டு இன்று இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி சுகாஸ் ஆகியோரும் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார்கள். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்ற இருந்தால் இது ஒரு சமஷ்டி அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்துவதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஆதரவாக பலரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிசி செய்திகளுக்காக யாழ் நகரில் இருந்து ரமேஷ். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் கண்டன பேரணி ஒன்றை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளனர். இன்றைய தினம் இங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. சமூகத்தில் உள்ள அமைப்புகளின் பிரதிநிதிகள், கட்சிகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட, கிராமிய மட்ட அமைப்புகளின் தலைவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது. சந்திப்பானது கடந்த 20ஆம் திகதி மட்டுவிலே எமது உறவுகளுக்கு நடந்த காடைத்தனத்திற்கு நீதி கேட்கும் விதமாக நாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற முனைப்புடன் அது தொடர்பில் ஆலோசனை செய்யும் கூட்டமாகவே இது அமைந்தது. அந்த கூட்டம் இனிதாக முடிவுற்று உருப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அந்த பாரிய கண்டன போராட்டமானது வருகின்ற 3ஆம் திகதி யாழ் பஸ் நிலையத்தில் 10 மணிக்கு தொடங்கி அது பேரணியாக சென்று முற்ற வழியில் அந்த போராட்டத்தை முடித்து அங்கு ஒரு சிறிய கூட்டம் ஒன்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அதற்கான ஒத்துழைப்பை வந்திருந்தவர்கள் வழங்குவதாகவும் அதற்குரிய ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கின்றார்கள். உண்மையாகவே அந்த மட்டுவில்லே நடந்த அந்த காடைத்தனத்துக்கு நாங்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடம் நீதி கேட்டே இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். அன்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் எமது வயதான தாய்மார்கள் 75-80 வயதுடைய தாய்மார்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பூட்ஸ் காலால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பொல்லுக்கம்பிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டு இனியும் தமிழர்கள் வாழா இருக்க மாட்டார்கள் என்பதை சர்வதேசத்துக்கும் ஏன் இலங்கை அரசுக்கும் கூட தெரியப்படுத்தும் நோக்கில் ஒட்டுமொத்த தமிழர்களும் எதுவித அமைப்பு ரீதியோ கட்சி ரீதியான வேறுபாடுகள் இன்றி இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் தமிழர் தாயக மண்ணில் இடம்பெற்று வரும் சகல அத்துமீறல்களும் உடனடியாக நிறுத்தப்படாத பட்சத்தில் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் அர்த்தமற்று போய்விடும் என தமிழ் தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. பாரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளிடமிருந்து உதவியை பெறுவதற்காகவே தமிழர்களிடமும் தாங்கள் அனுசரித்து போகின்றோம் எனும் தோற்றைப்பாட்டை வெளிக்காட்ட முயற்சிப்பதாக அந்த கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு தஞ்சம் கோரும் மக்களையும் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்படும் இலங்கை கடற்தொழிலாளர்களையும் தாம் மனிதாபிமானத்துடன் நடத்துவது போன்று ஸ்ரீலங்கா தரப்பில் செயற்படுவதில்லை என ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் விமர்சித்துள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக கடற்தொழிலாளர்கள் நிர்மாணப்படுத்தப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கை கடற்பிராந்தியத்திற்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு கைது செய்யப்படும் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் இலங்கை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவினர்களை விடுதலை செய்ய இந்திய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மீனவர்களை இந்திய அரசாங்கம் கைது பண்றாங்க. ஆனா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நல்ல முறையில் நடத்துறோம். அதே மாதிரி வயிற்றுக்கு பிளப்புக்காக அங்க பஞ்சம் ஏற்பட்டு இங்க இலங்கை தமிழர்கள் அகதிகளா வர்றாங்க. அவங்களையும் நல்ல முறையில் உபசரிக்கிறோம். ஆனா நம்ம மீனவர்களை சிறைபிடிக்கிற இலங்கை அரசாங்கம் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களை கேவலப்படுத்துறாங்க. இதை உடனே தடுத்து நிறுத்தணும். ஏன்னா வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போற இந்த மீனவர்களை இப்படி செய்கிறது மிகுந்த வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. உடனே இந்திய அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்தணும்.
இருக்கான். வீட்டுக்கு போ அப்பா தேடுவோம், அப்பாட்ட போகணும்னு அழுதுகிட்டே இருக்கான். பேச தெரியாத புள்ள, சின்ன புள்ள, அவங்க அப்பா ஞாபகத்திலே இருக்காங்க. துபாயில் உள்ள அனைத்துலக பிரசித்தி பெற்றதும் உலகிலேயே அதிக உயரம் கொண்டதுமான புர்ஜ் ஹலீஃபா கோபுரத்தின் மீது தமிழினத்தின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் ஒளிபரப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒளிபரப்பை நேரடியாக பார்வையிட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்து எழுதுவோம் என பெருமை பாராட்டியுள்ளார். துபாயில் இடம்பெற்று வரும் தமிழ்நாடு வார நிகழ்வையொட்டி இந்த ஒளிபரப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. First time in the history. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளின் கோடைக்கால நேர மாற்றம். நாளை அதிகாலை 1 மணி நேர தூக்கத்தை இழக்கும் மக்கள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாளை மறுதினம் இலங்கை செல்கின்றார். மோடியை எதிர்பார்த்த ஸ்ரீலங்கா அரசுக்கு ஏமாற்றம். இலங்கையில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. இணைந்து செயற்பட மத்திய வங்கி தீர்மானம். பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக யாழில் போராட்டம். இலங்கை கடனால் சூழப்பட்டதாக சுட்டிக்காட்டு. தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள ஐக்கிய அரபு நாடுகளின் முதலீட்டாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. அணு ஆயுதம் தொடர்பு ரஷ்யா தற்பெருமை. ஆபத்தான ஆயுத போட்டியை தூண்டுவதாக உக்ரைன் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.